கல்யாணமான புதுசில் ஒரு 6 மாதம் அப்படியே பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் வந்து உங்கள் முன்னாடி சுற்றினா கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நம்ம உழப்பாக இருக்குது அப்படின்னு சண்டைக்கு வந்து ஏறுன்னு ஏறுவாங்க. காலங்காத்தால் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, அம்மனி ஒன்று சொல்லி விட்டாங்கன்னா அங்கே போய் மறந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும். அம்மனி காலையில் சொன்னியே வாங்கிட்டு வந்தியா, என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு அப்படின்னா அவங்க திருப்பி ஒன்று சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வரணும். அதை விட்டு போட்டு உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்குன்னு அம்மனி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எதையே சொன்னேன், நான் பச்சை பயிர் வாங்கிட்டு வானேன், நீ பாசி பருப்பு வாங்கிட்டு வந்துக்கிறேன், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 3/12/2025 டிசம்பர் மாதம் புதன்கிழமைங்க. இன்னைக்கு விசுவாவசு வருடம் தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 17ஆம் தேதிங்க. இன்னைக்கு கிருத்திகைங்க, கரி நாளுங்க, கீழ் நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9:15 to 10:15, மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 10:45 ஆரம்பிச்சு 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30 முருகா. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 7:30 ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் வடக்கு திசைங்க, பரிகாரம் பாலுங்க. உங்களுக்கு திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 10:13 வரைக்கும் திரையோதசி திதி, அதுக்கப்புறம் சதுர்த்தசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சாயந்தரம் 4:47 வரைக்கும் எக்ஸாக்டாக பரணி, அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை 4:47 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே இன்னைக்கு அமிர்த யோகம் சாயந்தரத்துக்கு மேலே. சந்திராஷ்டம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் 4:47 வரைக்கும் அஸ்தம், அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ராசி பலனை கவனிக்க போகிறோங்க, வாங்க பார்க்க போகலாங்க. வணக்கம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு லக்னத்திலேயே வந்து சந்திரன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் குரு வக்ரசேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதனம் தனியாக இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் புதனும் இன்னைக்கு தனியாக இருக்காருங்க முருகா. அப்புறம் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அமைப்பு சேர்ந்து இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் மாந்தியுடன் சேர்ந்து ராகன் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் ஆசிட்டிஸ் வழக்கம் போல் சனி என்ன தனியாக இருக்கார். இன்னைக்கு உங்களை பொதுவான அமைப்பு வச்சு பார்க்குறப்போ சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக தெரியுதுங்க. ராசியில் உங்கள் லக்னத்திலேயே சந்திரன் இருக்கங்காட்டி என்னாகும்னா மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை உருவாகுங்க. அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் ராசிநாதனுடன் கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இணைவது ஒரு அனுகூலமற்ற அமைப்பு அப்படித்தான் பொதுவாக சொன்னால் கூட அதில் ஒரு மனத்தாங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. வேலைப்பளு, உடல் சோர்வு மற்றும் திடீர் செலவுகளும் கொஞ்சம் உருவாக்கி தரக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குதுங்க முருகா. 4ல் இருக்கக்கூடிய குரு வந்து வக்ரமாக இருக்காருங்க. அதனால் குடும்ப விஷயங்களில் அனாவசிய செலவுகளையும் தாயின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பு தொழில் மற்றும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மொத்தத்தில் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த புதன்கிழமை அப்படின்னு மேசராசிக்கு தெரியுதுங்க முருகா. மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிக முயற்சி செஞ்சால் தான் அந்த வேலையை முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. சக ஊழியர்களுடன் தேவையற்ற விவாதங்களையும் தேவையற்ற விமர்சனங்களையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக தெரியுதுங்க, காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறது உள்ளபடி அந்த கிரகமை வச்சு சொல்ல முடியுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னமே முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி, தொழில், வியாபாரம், வேலை எது எடுத்தாலும் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், வேலையில் மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசினாலும் பேச்சில் நிதானம் ரொம்ப அவசியங்க. ரைட்டுங்களா? மற்றபடி கூட்டாளிகளுடன் பேசுகிறப்போ ஒரு சில விஷயங்களில் ஆர்கியூமெண்ட் வரலாம். அந்த ஆர்கியூமெண்ட் வந்து போகக்கூடிய சூழலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. காரணம் 8ல் இருக்கக்கூடிய புதன் இருந்தாலும் 8ல் செவ்வாய், சூரியனுடைய பார்வை இருப்புங்காட்டி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உசார் தன்மைக்காக நான் முதலே சொல்கிறேங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்காட்டி மருத்துவ செலவுகள் அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு லைட்டான சிரமங்கள் வந்து போகும். ரொம்ப கஷ்டப்படுத்துகிற முருகா அப்படிங்கிற நினைப்பு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சும்மா உங்களுக்கு அதே மாதிரி மற்றபடி சேமிப்பை தொடர என்ன முயற்சி எடுத்தாலும் கஷ்டப்பட்டால் காசு தங்க மனித ஒரு புலம்பல் தன்மை இன்றைக்கி இருக்குங்க. ஒரு நாள் கடந்து போகும்னு வச்சுக்கங்களேன். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ முருகா குடும்பத்தில் லேசான கொஞ்சம் குழப்பமான மனநிலை நிலவரக்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு வேண்டும். குடும்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதில் பேசுவது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக தாய் வழி உறவுகள் மூலம் சிறிய மனஸ்தாபங்கள் வந்தால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி அப்புறம் அது நீங்கிருன்னு வச்சுக்கங்களேன். மற்றபடி குழந்தைகளுடன் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் செலவிடுவது மனசிற்கு உங்களுக்கு ஒரு சாந்தமான அமைதியான நிலவரத்தை கொடுக்கும். உங்களுக்கு
கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக உங்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் கூட சில சமயத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையான நிலவரத்தை ஓப்பனாக பேசுனீங்கன்னா, குடும்பத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டீங்கன்னா, உங்கள் உறவுக்கும் கணவன் மனைவி பாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முருகா, வெளிப்படையாக பேசுங்க, சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒன்றும் ஒளிவு முறை எதுவும் கிடையாது. காதலர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ அதுலேயும் சில சலசலப்புகள், சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய காலம் இருக்குது. துணையின் எதிர்பார்ப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா இன்னைக்கு காதலர்களுக்கு ஒரு பெரிய இது விட்டு கொடுத்து போகணும் எல்லாருமே. அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த மனைவியாகட்டும், ஃப்யூச்சர் மனைவியாகட்டும் கமிட்மெண்ட்டை கம்பல் பண்ணி எதுவும் சொல்லாதீங்க. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை எடுத்து பார்த்தா முருகா, இன்றைக்கி கொஞ்சம் வேலைப்பொழு அலுவலகத்தில் அதிகமாக தெரிகிற மாதிரி தெரியுங்க. அதனால் சோர்வு ஏற்படும், உடல் அசதி உண்டுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கூட சக ஊழியருடன் கவனமாக பேசுங்க. இன்றைக்கு ஒரு நாள் அமைப்பு அப்படி இருக்குதுங்க. மேசராசி நேயர்களே, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக தெரியுது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருங்க. இருந்தால் கூட மன உளைச்சல் தேவையில்லாமல் ஏற்படுத்திக்காதீங்க. எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு முருகன் கஷ்டத்தை கொடுக்குறான், தாங்கி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தைரியமாக குடும்ப பெண்கள் முயற்சி பண்ணுங்கள். உடல் நலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. கிடைக்கிறப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. மற்றபடி ஆன்மீக நாட்டம் கூட வேலைக்கு போகிற பெண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் அதிகரிக்கும். நல்ல விஷயம் தானுங்க. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. மனம் அங்கங்கே அலைப்பாயும், அவள் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு வகை கவனம் அதைப்பாயும் விடாமுயற்சின்னு படிக்கணும். மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஏதாச்சும் வந்து நான் பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. பொழுதுபோக்குகளை குறைத்து கொண்டு கவனமாக படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க முருகா. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு திடீர் மன உளைச்சல் என்னன்னே தெரியாது, நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் மன உளைச்சல் வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துட்டு போகுங்க. அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு தொழில், வியாபாரம், வேலை சம்மந்தமாக அங்கங்கே வெட்டி அலைச்சல் கூட வர வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம் உங்கள் நட்சத்திர நாதன் சொல்லக்கூடிய அமைப்பு கேது அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. இந்த புத்தி ஸ்தானம் என்பது உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுப்பதில் இருந்து விலகி இருப்பது நல்லது. கொஞ்சம் கேது கொஞ்சம் வேலை தனத்தை காமிப்பார். ஓச்சுங்களா, இதை செஞ்சால் அதை செய், அதை செஞ்சால் இதை செய் அப்படின்னு கொஞ்சம் குழப்பி விடுவார். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் முருகா, இன்றைக்கி பரணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமாக அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகம் மற்றும் குடும்ப விஷயங்களில் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சாயந்தரத்துக்கு மேலே தெளிவு பிறக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் நட்சத்திரநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. எப்படி இருக்காரு? சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்காருங்க. இதனால் உடல் சோர்வு, உடல் அசதி மற்றும் பணத்தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும், கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியுதுங்க. சில பேர்த்துக்கு தொலைதூர பயணங்கள் கூட அமையலாம். வேலை விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை கம்பேர் டு அஸ்வினி பரணிக்கு கம்பேர் பண்ணுறப்போ கார்த்திகை பரவாயில்லை. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனுங்க. அந்த சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குங்காட்டி எதிர்பாராத செலவுகளையும் கொடுப்பார், அதிகாரிகள் மனஸ்தாபத்தையும் கொடுப்பார். இருந்தாலும் உங்களை ரொம்ப கைவிடுற மாட்டார். அதனால் ஓரளவுக்கு சப்போர்ட் கார்த்திகைக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் ரெண்டும் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஆரஞ்சு மற்றும் அடர் டார்க் கலர், சிவப்பு கலர் கூட நல்லா தான் இருக்குது. துர்க்கையமான மனசார ப்ரே பண்ணுங்க, முருக கடவுளை வழிபடுங்க, சிரமங்கள் குறையும். எப்படி பார்த்தாலும் முருகா, மேசராசினர் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் இந்த புதன்கிழமையில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராசிநாதன் 8ல் இருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனத்துடன் செயல்படணும்னு சொல்கிறாங்க. வீண் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பொறுமையே வெற்றிக்கு வழி அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி அட்டாச் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுடைய மெயின் கோலாக இருக்கும். நல்லது பலிக்கட்டும் முருகா, கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. முருகா சரணம். சுக்கிரனை ராசி நாதனாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி உங்கள் 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சனியன் தனியாக இருக்கார். 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். பொது பலன்கள் பார்க்குறப்ப சந்திரன் 12ஆம் வீட்டில் இருப்பது உங்களுடைய அதிக செலவுகளையும் அலைச்சல்களையும் மற்றும் சில பேர்த்துக்கு தூக்கமில்லாத தன்மையும் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ரிஷபராசி நேயர்களை, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7ல் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி கூட்டு தொழில், திருமண உறவு மற்றும் நண்பர்களுடன் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறாங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பு எடுத்து பார்த்தா வேலை மற்றும் கடன் தொடர்பாக விஷயங்களில் அனுகூலமான பலன்களை அள்ளி தள்ளி தருவாங்க. அதனால் பாசிட்டிவாக தான் தெரியுதுங்க.
11ல் இருக்கக்கூடிய சனி ஜாலியாக உட்காந்துருக்காரு. அதனால் வந்து நமக்கு எப்படின்னா தொழில் வருமானத்தில் கூட சிறப்பான ஆதரவு ஜாலியாக கொடுப்பாருங்க, பாசிட்டிவாக தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சக ஊழியர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வேலை விஷயமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரப்போகுதுங்க. மற்றபடி உங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கு உண்டான அமைப்பும் அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்திங்கன்னா சாதகமான பலன் அமைப்பு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும். அப்படி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட்டு தொழிலில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்கள் பங்குதாரர்களை விட்டு கொடுத்து செல்லணுங்க பார்ட்னர்கிட்ட. 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாயுடன் சேருவது வரவு இருந்தால் கூட கொஞ்சம் செலவும் வச்சு விடுவார் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க, தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 12ல் சந்திரன் இருக்கங்காட்டி எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுப்பாங்க. முதலீடுகள் செய்வதில் அதீத முதலீடுகள் செய்வதில் ரொம்ப கவனமாக இருங்க. இருந்தால் கூட 11ல் இருக்கக்கூடிய சனி வந்துங்க தொழிலின் மூலம் நல்ல வருமானம் தரக்கூடிய தன்மையில் இருக்குங்காட்டி உங்களுக்கு செலவு இருந்தால் கூட பெரிய அளவு பாதிக்காது, வரவும் இருக்குது அந்த அளவுக்கு. கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பு இந்த புதன்கிழமையில் அமைய போகுதுங்க, கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசுவது கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற பிரச்சனையை அந்த பிரச்சனை இல்லாமல் உண்டு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு வச்சுங்களேன். சில சமயம் பல பேர்த்துக்கு வெளிப்படையாக பேச முடியல சார், சூழ்நிலை சரியில்லைங்க சார், அப்புறம் போல அமைப்பும் குடும்பத்தில் இருக்குது. யதார்த்தமாக ஒன்று பேசினா தப்பாக எடுத்துக்குவாங்க, இல்லை சொந்தக்கார உள்ள வந்து தலையீடு இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்குங்க. இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போல வாங்க அப்படின்னு வீட்டில் தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு உங்கள் குடும்ப பிரச்சனையை பேசுறதுக்கு உண்டான ஐடியாக்கள் பண்ணுவீங்க. குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அவருடைய தலையீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அதை சமாளிக்கக்கூடிய திறமை நீங்கள் எப்படிங்கிற சூழ்நிலை பொறுத்து மாற்றிக்கோங்க. பெற்றோர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது ஒரு சாதகமான தீர்ப்பாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க, அது ஒன்றும் பாசிட்டிவாக தான் தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ராசிநாதன் 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைஞ்சிருக்காருன்னு முதலே சொல்லியிருக்கோம். அதனால் ஈகோ பிரச்சனைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன வருத்தங்கள் வரக்கூடிய தன்மையை உருவாக்குவாங்க. வார்த்தைகளில் 2 பேருமே நிதானமாக இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேருமே. கோபத்தை கட்டுப்படுத்தி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவதால் மகிழ்ச்சி நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்திட்டு அம்மனிகிட்ட பேசுனீங்கன்னா அம்மனையும் கொஞ்சம் சரண்டர் ஆவாங்க. கொஞ்சம் கோபதாபத்தை கொஞ்சம் தூபம் போட்டு விட்டுற போகிறாங்க 3வது மனுஷர்கள், பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் கசந்து இனிக்கும், புரிஞ்சுதானுங்க. கொஞ்சம் சண்டை வரும், அப்புறம் அரவணைச்சு போயிடுவாங்க. அதுதான் சின்ன சண்டைகள் வந்து நீங்கள் கூடிய காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் ஒதுக்கி உங்கள் மனசை வெளிப்படையாக பேசுவது உறவை, காதல் என்ற இனிமையை அதிகரித்து கொடுக்கும். மற்றபடி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். உங்கள் திறமையினால் பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுதுங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. இல்லத்தரசிகள் சொல்லக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல முறையில் கொண்டு போகணும் எண்ணம் இன்றைக்கி வலுப்படும். வீண் செலவுகளை செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்க செஞ்சாலும் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. அதை அப்படி செஞ்சங்காட்டி உங்களுடைய மேலே கொஞ்சம் வருத்தம் கூட வரும் கணவனுக்கு. என்ன நான் சம்பாதிக்கிறேன், எங்காசை எங்கிட்டே வாங்கிட்டு எனக்கே கொடுக்க முடியுங்க, வருத்தம் வரும். அதனால் உங்காசு எங்காசுன்னு பேசிட்டு இருக்கிறேன், நம்ம காசுன்னு சொல்லி பழகி அப்படின்னு சண்டை கூட போவீங்க. அந்தளவுக்கு குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக கூயினா நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க. கணவருடன் இருந்தால் கூட இணக்கத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை குழந்தை குட்டியில் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. ஆசிரியர்களின் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு 6ல் இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பு எது பண்ணாலும் சரி வெற்றிக்கு உண்டான ஒரு வழி, புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய தன்மை எல்லாமே அதிகரித்து கொடுப்பாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு செல்லணும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய கல்வி அமைப்பு இருந்தால் இன்றைக்கி அது நல்ல வாய்ப்பும் அமையும் வச்சுக்கோங்க. மற்றபடி கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்காட்டம் இன்னைக்கு சீராக தெரியுதுங்க. தொழிலில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மை இருந்தால் கூட ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி கூட்டு தொழில் சற்று கவனமுடன் செஞ்சால் நல்லது அப்படின்னு கொஞ்சம் ஒரு அமைப்பு இருக்குதுங்க கிருத்திகையை பொறுத்த வரைக்கும். சரி முருகா, ரோகிணியை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பணவரவு, பொருளாதார மகிழ்ச்சி உண்டாகுங்க. கடன்கள் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் எதிர்த்தாலும் ரோகிணிக்கு இன்னைக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் சந்திரன். அந்த சந்திரன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி அலைச்சல் மற்றும் தேவையற்ற செலவுகளை கொடுத்தா கூட கைவிட்டுற மாட்டார், கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றுவாருங்க. வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடாத அமைப்பும் அந்த சந்திரனால் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலை செய்யும் இடத்துல சற்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் உங்களை இதாவது வகையில் கொஞ்சம் வீழ்த்துவதற்குண்டான முயற்சியை பண்ணிகிட்டே இருப்பாங்க, மறைமுகமாகவோ சில சமயம் நேரடியாகவோ. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய்ங்க. செவ்வாய் 7ல் இருக்கக்கூடிய வீட்டில் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கங்காட்டி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க, கோபதாபம் அதிகமாக வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண்களை பார்த்தா 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் நல்லா இருக்குது. உங்களுக்கு க்ரீன் மற்றும் ஒயிட் கலர் சார்ந்த காம்பினேஷன் நல்லா இருக்குதுங்க. லக்ஷ்மி தேவியை மனசார வழிபட்டிங்கன்னா நிதி நிலைமை மேம்படுன்னு வச்சுக்கல. எப்படி பார்த்தாலும் முருகா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கலவையான பலன்கள் முன்ன தான் வந்துட்டு போகுதுங்க. தொழில் மற்றும் நிதி நிலைமை சீராக இருந்தால் கூட கணவன் மனைவி உறவு மற்றும் செலவு செய்வதில் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் கவனமே காக்கும் கவசம். எப்படிங்க? கவனமே காக்கும் கவசம் முருகா அப்படின்னு ஒரு மந்திரத்தை மனசார வச்சுக்கோங்க. சிம்பிளான மந்திரம். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களே. போயிட்டு வரட்டுங்களா? வாங்க முருகா மிதுன ராசி நேயர்களே. உங்களுடைய ராசிநாதன் புதனுங்க. 2ஆம் வீட்டில் குரு அண்ணன் வக்ரஸ்டேட்டில் இன்றைக்கி இருக்காருங்க கோச்சாரத்தில். 3ஆம் வீட்டில் கேதனம் தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் புதன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அமைஞ்சிருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன் அண்ணன் தனியாக இருக்கார். சரி, இப்படி இருக்கிறப்போ சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி ஒரு நிதி நிலைமை, லாபம் மற்றும் நண்பர்களுடன் உறவு, நண்பிகளுடைய நட்பு ரொம்ப சீராக அமோகமாக இருக்குதுங்க. சூப்பருங்க. ராசிநாதன் புதன் 5ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் கண்டிப்பாக எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்க்கமான முடிவெடுத்து சூப்பராக கொண்டு போவீங்க. அந்த செயலையும் வியாபாரத்தையும் தொழிலையும். காதல் உறவு, குழந்தைகளுக்கு உண்டான கல்வி, மனைவியின் அன்பு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. இன்னைக்கு பார்த்த விதத்தில் மிதுனம் இன்னைக்கு அமோகமாக இருக்க போகிறீங்க. 6ஆம் வீட்டில் கூடிய சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இணைவு சிறப்பான அமைப்புங்க. இன்னைக்கு எதிரிகள் மறைமுகமாக இருந்தால் கூட ஓடி போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. வென்று வெல்லக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. கடன் பிரச்சனை தீரும், ஆரோக்கியம் மேம்படும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. முருகா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க போகிறீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் வேலை திறமை மேலதிகாரிகளால் பாராட்டு பெறக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. சக ஊழியருடன் நல்லுறவு நீடிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய பதவி உயர்வுக்கான முயற்சிகள் நீங்கள் சாதகமோ சாதகம், சூப்பர் சாதகம். உங்களுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றி அடையுங்க. அரசு தொடர்பான வேலைகள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது. கான்ட்ராக்ட்காரங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நாள் தானுங்க இன்னைக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தகம் நல்ல லாபம் கிடைக்குங்க. வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுதுங்க. போட்டிகளை எது வந்தாலும் அதை சமாளித்து ஈஸியாக வி ஆர் த கிங் அப்படின்னு நிரூபிப்பீங்க. புதிய முதலீடுகள் செய்வது பற்றி ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணுவீங்க பார்ட்னருடன். அமைப்பு நல்லா இருக்குது தொழில் இதை பொறுத்த வரைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 11ல் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 2ல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட் காரணமாக நிதி நிலைமை சீராக இருக்குதுங்க. கவலை இல்லைங்க. எதிர்பாராத பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அமோகமாக தெரியுது. கடன் சுமை கண்டிப்பாக குறைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. முதலீடுகள் நல்ல வருமானம் கிடைக்குங்க. அந்தளவுக்கு சூப்பர் அமைப்புங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தா அதுவும் அப்படித்தான். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. உடன்பிறப்புகளின் ஆதரவு நல்ல சப்போர்ட்டாக இருக்குதுங்க. 5ல் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு பெருமைப்பட வைப்பாருங்க. ரைட்டுங்களா? அமைப்பு அப்படி சூப்பராக இருக்குதுங்க. பாண்டிங் இணக்கம். சகோதர சகோதரிகளின் உறவு கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிக்கும். சரி, இப்படிலாம் இருக்கிறப்ப கணவன் மனைவி உறவு சொல்லவே வேண்டாங்க. இன்றைக்கி உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல், அன்பு, பாசம், நேசம், காதல், டூயட் எல்லாமே பண்ணுவீங்க. இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வதால் தாம்பத்திய உறவு மகிழ்ச்சியாக இருக்குங்கிற தன்மையை கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை ஓங்குதாங்க வளர்த்த போகிறீங்க. எந்த ஒரு தகுதாயும் பேச மாட்டீங்க. அப்படி தகுதாயம் பேசக்கூடிய எவனாவது உள்ளே வந்தால் கூட உங்கள் வேலையை போகிற என் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியும் அப்படிங்கிற தெளிவான முடிவு எடுத்து அவங்கள அடித்து விரட்டாத கூட விரட்டி விடுவீங்க. அதனால் உங்களுக்கு இடையில எந்த ஒரு 3ஆம் மனுஷன் தலையீடு கண்டிப்பாக நீங்கள் பழிக்காது, பாச்சா பழிக்காது. குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சி வந்தவனை உள்ளே விட மாட்டீங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவீங்க வந்துட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி. அதனால் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். கவலையப்படாதீங்க. குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து ரொம்ப தீவிரமாக கணவன் மனைவி உரையாடுவீங்க. சூப்பராக இருக்குதுங்க. காதலர் நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் உறவு பஞ்சமில்லாத ஒரு உறவாக இருக்க போது. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. திருமணம் மற்றும் தொடர்பான பேச்சுவார்த்தை பண்ணிங்கன்னா இன்றைக்கி சாதகமான அமோகமான நாள். காதல் அடுத்த முயற்சியை நோக்கி வெற்றி பயணமாக போக போகுதுங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கு திறமைக்கு அமோகமான பாராட்டு கண்டிப்பாக உண்டு. சக ஊழியர்களின் பொறாமை பார்வையில் இருந்து விலகிக்கும். சுற்றி போடுங்க ரைட்டுங்களா? அந்தளவுக்கு உங்கள்
திறமை சூப்பராக இருக்குதுங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும், இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சினா மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வரக்கு ஒரே காரணம் என் ஜம்சா இருந்தாலும் வீட்டுக்கார 10 பேர்ட்டு சொல்லுவார். அந்த அளவுக்கு இல்லத்தரசிகள் இல்லை, ஒரு இல்லறம் நல்லறம் சொல்லுவாங்களே, அந்த நல்லறம் வாய்ப்பதற்கு நீங்கள் தானுங்க உறுதுணை. அதில் மாற்று கருத்து இல்லைங்கிறத எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. ஆரோக்கியம் சீராக இருக்குதுங்க. பிள்ளைகளின் கல்வி பற்றிய நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை அமைஞ்சிருக்குது உங்களுக்கு. எல்லாம் முருகன் அருள். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த நிலை கண்டிப்பாக கிடையாது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, படிப்பு சிறப்பாக படிப்பாங்க. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அருமையான அமோகமான அனுகூலமான காலகட்டங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிக. உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு எதிரிகள் யார் வந்தாலும் கண்ணை தோசை பண்ணிடுவீங்க. எதிரிகளை வென்று ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் மிருகசீரிஷத்துக்கு அமோகமாக இருக்குதுங்க முருகா. கடன் பிரச்சனைகள் பெருசாக தொந்தரவு இல்லைங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும். என்ன காரணம்ங்கிறது சொல்லிடுவானுங்க. என்ன காரணம்னா உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய்ங்க. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்காருங்க. அதில் ஸ்ட்ராங்காகவே இருக்காரு. அதனால் உங்கள் வெற்றிகளுக்கு பஞ்சம் இல்லைங்க முருகா. சரி, திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை சூப்பராக இருக்குதுங்க. புதிய நண்பர்களை சந்தித்து, புதிய நண்பிகளை சந்தித்து அளவுறவாடி உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கிக்கிங்க. திடீர் லாபம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்குங்க. காரணம் உண்டுங்க. காரணம் என்னென்னா உங்கள் நட்சத்திரநாதன் ராகுங்க. ராகு 9ஆம் வீட்டில் மாந்தியுடன் இணைந்து இருப்பதால் அதிர்ஷ்டம் தானுங்க. மாந்தி தொந்தரவு பண்ண மாட்டாரு, அமைதியாக இருப்பார். ராகு அடக்கி வச்சிருக்காரு அவரை. ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் வரும், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது உண்மைதான். தன்மை நல்லாயிருக்கு. சரி, புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முருகா, உங்களுடைய பேச்சால், உங்கள் பேச்சு திறமையால் பலர் வியக்கும்படி பல காரியங்களை செஞ்சு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை தொழில் வியாபாரத்தில் கிடைக்குங்க. புத்திசாலித்தனமான முடிவெடுப்பீங்க. யாரை கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. குழந்தைகளுக்கு ஒரு அனுகூலமான நாள். நல்ல பெற்றோராக இன்னைக்கு வாழ்க்கையை வழிகாட்டுதலாக இருக்க போகிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் குருங்க. குரு 2ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தால் கூட உங்களுடைய பேச்சில் நிதானம், நிதி நிலைமையில் எதிர்பாராத லாபம் கொடுப்பாருங்க. சூப்பராக இருக்குதுங்களா? சொல்கிறக்கு எனக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. இன்றைக்கி க்ரீன் மற்றும் ப்ளூ கலர் சூப்பருங்க. விஷ்ணு அல்லது ஹயக்ரீவர் இருக்கார்ல, அந்த ஹயக்ரீவரை மனசார ப்ரே பண்ணுங்க. கல்வி சிறக்கும். பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனாக பண்ணி கொடுப்பார் அவர். மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான புதன்கிழமைங்க. எனக்கு சொல்வதற்கே ரொம்ப இனிமையாக இருக்குது. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகாம்பாங்க. எனக்கு உங்கள் மற்ற 2 ராசியோட சொல்கிறப்ப கொஞ்சம் மனசில் கொஞ்சம் உண்மையை சொல்கிறேன், கொஞ்சம் ஏக்கம். என்னன்னா எப்படி வருதே முருகா, எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினச்சேன். ஆனால் மிதுன ராசிக்கு சொல்ல சொல்ல இனிக்குதாடா முருகா, சந்தோஷமடா. அதே சமயத்தில் உங்கள் ஆரோக்கியம், தொழில், நிதி நிலைமை அனைத்தும் சிறப்பாக இருக்குதுங்க. வெற்றி கழிப்புடன் கூடிய அமோகமான நாள் யாரானா மிதுன ராசி நேர்கள். சந்தோஷமாக இருங்க. இதுதான் உங்கள் தாரக மந்திரம் கூட. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கடகராசி நேர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சந்திரனுங்க. அப்படி இருந்தால் கூட உங்கள் லக்னத்திலே குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் கேதனை இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் புதனனை தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அட்டாச் ஆகி வந்துடுறாங்க. 8ஆம் வீட்டில் அஷ்டம ஸ்தானத்தில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இதையெல்லாம் பேசுகிறப்ப உங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு 10ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக ஒரு அனுகூலமான அற்புதமான சூப்பரான நாளுங்க இன்னைக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும். உங்களின் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் நேற்று கிடைச்சா இல்லையா நமக்கு தெரியாத இன்னைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமோகமாக தெரியுதுங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், சூரியனுடைய இணைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. சரி, உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு, வக்கரமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் உடல் உங்களுடைய கொஞ்சம் அசதி லேசாக கொடுத்தா கூட ஒன்றும் கைவிட்டுற மாட்டார். சில தடுமாற்றங்கள் வந்து நீங்கக்கூடிய தன்மையை அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் கொடுக்குறாருங்க. 9ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், தந்தையின் ஆரோக்கியம் போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக தெரியுற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் கொடுக்குறாரு. பார்ப்பணும் டீப்பாக. மற்றபடி வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் வேலையினுடைய திறமை பலராலும் ஆச்சரியப்பட வைக்கும், பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் அல்லது புதிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. அமோகமான ஒரு வேலை வாய்ப்பு தானுங்க. மற்றபடி உங்களுடைய குறிக்கோள்கள், உங்களுடைய எய்ம்ஸ், அப்ஜெக்டிவ் எல்லாமே அடையக்கூடிய தன்மை மேலோங்க போது முழு ஆதரவும் அதிகாரிகளால் கிடைக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு, அதாவது தொழில்னா எனக்கு வேலையில் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகிறேன்னு நினச்சின்னு வச்சுக்கல, அதுக்கு ஒரு அனுகூலமான நாளாக தான் எனக்கு தெரியுது. வியாபாரம் தொழில் அப்படி எடுத்து பார்க்குறப்ப அதுலேயும் அப்படித்தான் நல்ல ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பல யுக்திகளை கையாண்டு வியாபாரம் தொழிலை செழிப்படைய செஞ்ச லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புதிய முதலீடுகளுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருந்தால் கூட முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அது சார்ந்த அந்த துறை சார்ந்த அனுபவம் உள்ள ஒரு ஆலோசித்து எடுப்பது கொஞ்சம் சேஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்.
சரிங்க, பணப்புழக்காட்டம் எப்படிங்கன்னு பார்த்தா இன்றைக்கி திருப்தியாக தான் இருக்குதுங்க. 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் லாபத்தை கொடுப்பாங்க, கவலைப்படாமல் இருக்கலாங்க. இருந்தால் கூட 8ல் ராகு இருக்கங்காட்டி முதலீடுகளில் மட்டும் முதல் சொன்ன மாதிரி கவனமாக இருக்கும். ராகுனா சைலண்ட்டாக வேலை பார்த்து விட்டுற போகிறார். மற்றபடி குடும்பத்திற்கான சுப செலவுகள் செய்வதில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குழந்தைகளின் முன்னேற்றம், மனதிற்கு உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. தாய் வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்து விஷயமாகவும் சம்மந்தமாகவும் பல செய்திகள் கிடைக்கலாம். தந்தை வழி உறவுகளை எடுத்து பார்க்குறப்போ சில மனஸ்தாபங்கள் வந்தால் கூட கொஞ்சம் ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் சில பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மனஸ்தாபங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அம்மனைக்கு வேணுங்கிறத கேட்காம வாங்கி தருவீங்க. இன்னையா இன்றைக்கி காலையில் போகிறப்போ மூடு ஒரு மாதிரி போனால் வர்றப்போ இத்தனை சாமானத்தை வாங்கிட்டு வந்துக்கிறீ அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. மளிகை சாமான் எப்பவுமே வாங்காதாலும் இன்றைக்கி வேணுங்கிறத கேட்டு வாங்காமல் கேட்காமே வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. மளிகை சாமான் மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்ச என்னென்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு அவங்க அப்போ நினச்சி பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ண புதுசில் எப்போவோ சொன்னேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு, 30 வருஷம் கழிச்சு இதை வாங்கிட்டு வந்துக்கிறேன், அது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கிட்டு வந்துக்கிறேன், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. விசேஷம் என்ன, நீ நானும் சேர்ந்துருக்கதே விசேஷம் அப்படின்னு கொஞ்சம் அன்பொழுக அரவணைப்போட கொஞ்சம் ஆறுதலோட பேசுவீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே பாண்டிங், ஒரு காதல், ஒரு அன்பு இன்றைக்கி அதிகரிக்கும். அப்புறம் இப்படி சூப்பரான தன்மையில் ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து, பரிசு பொருள் அப்புறம் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு அம்மனி என்ன கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. அதை என்ன பரிசு பொருள் வாங்கிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி சூப்பராக இருக்க போகிறேன். அமோகமத்தில் அமோகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது. அதே சமயத்தில் காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. திருமணத்திற்கான முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமாக அமையும். ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வீங்க. இன்றைக்கி அமோகமான நாளுங்க புதன்கிழமை, ரைட்டுங்களா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற இடத்துல உங்கள் ஆளுமை திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு அமோகமாக உண்டுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாதகமான அமைப்பு நல்லா இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் இடைஞ்சல்கள் எதுவும் இல்லைங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்ப பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்குதுங்க. குடும்ப பொறுப்புகள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும், அதில் எந்த தப்பும் வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக செய்வீங்க. கணவனுக்காக விட்டு கொடுத்து கணவன் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை அனுசரித்து நீங்கள் இன்றைக்கி குடும்பத்தை கொண்டு போவீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டுங்க. ஆரோக்கியம் மேம்படும், தாம்பத்தியம் சிறக்கும். சந்தோஷங்களா? அதான் உண்மை. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரகாசமான எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குதுங்க. எதிர்காலம் சூப்பராக இருக்குதுங்க. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அமோகமாக தெரியுதுங்க முருகா. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டுங்க. சரிங்களா? மற்றபடி புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை இன்றைக்கி அதீதமாக வளர்ச்சி அடையும், அதிகரிக்கும். யாரும் உங்களை மைனஸ் மோட்டிவ் கொண்டு போகவே முடியாது. உடல் சார்ந்த ஆரோக்கியம் சீராக இருக்குதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உங்களை சரௌண்டிங்கில் இருக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னா உண்டு. என்னன்னா உங்கள் நட்சத்திரநாதன் குரு, அந்த குரு இன்னைக்கு ராசியில் இருக்கார், வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் அது ஒரு சுபகிரகத்தின் பார்வை அப்படின்னு தான் எடுத்துக்கோணுங்க. அதனால் நல்லதே நடக்கும். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் தான். சரி, பூச மாசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. தாயின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். காரணம் உண்டுங்க. காரணம் உங்கள் ராசிநாதன் சனிங்க. அந்த சனீஸ்வரன் 9ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி அதிர்ஷ்டம் மற்றும் பொதுவான விஷயங்களை தலையிட்டு நல்ல முடிவெடுத்து கொடுப்பார். சூப்பராக தான் இருக்குது. சனி நல்லா தொந்தரவு இல்லைங்க. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புத்திசாலித்தனமான செயல்படுவீங்க. புத்தி கூர்மை அளவில்லாமல் வெளிப்படும். ஒரு விஷயத்தை பகுத்து ஆராய்ஞ்சு பல கிளைகளை உண்டாக்கி கடைசியில் தீர்க்கமான முடிவு சொல்லுவீங்க. ஒரு சின்ன மினி நாட்டாமீனே வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டாக இருக்குது. காரணம் நல்ல ஒரு அறிவு கூர்மை வெளிப்படுது. பயணங்களால் அனுகூலம் உண்டுங்க. திடீர் லாபம் கூட பல விதத்துக்கு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் இருந்தாலே அறிவுக்கு அதிபதிங்க. அதனால் பல புத்தி கூர்மையான விஷயங்களை சிறப்பாக செயல்பட உதவுவார். அதுவும் 4ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி. இன்னும் பார்த்தா அசையா சொத்துக்கள் மூலம் வாங்குவதில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வாங்கணும் தன்மை அதிகரிக்கும். சூப்பராக இருக்குதுங்க ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்க முருகா சரணம். அதே சமயத்தில் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. அப்படி அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தா எல்லோ மற்றும் அந்த லைட் இந்த ரோஸ் கலர் அந்த காம்பினேஷன் சூப்பராக சேலை செய்யும். சிவபெருமானை அல்லது பார்வதி தேவியை வழிபடுது நன்மைகளை தரும். சூப்பராக இருக்குதுங்க. மற்றபடி கடகராசியருக்கு இன்னைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. நான் சொல்லிக்கிறோம், சூப்பர் அமைதியான சிறப்பான அனுகூலமான நாளுங்க. தொழில் மற்றும் நிதி நிலைமை கண்டிப்பாக உயர்வை தரும். முயற்சிகள் பலிக்கும் நாள் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு நான் போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி எல்லாம் முருகனுக்கே.
வாங்க சிம்மராசி நேர்களே, சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே கேதன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அட்டாச் ஆகி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தியும் அட்டாச் ஆகி இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனியனும் தனியாக இருக்காருங்க. சரி, பக்கத்து கூடான 9ஆம் வீட்டில் 6 இருக்காரு வந்து சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. 12ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காரு. இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, சந்திரன் வந்து பொதுவாக 9ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டம், ஆன்மீக நாட்டம், தந்தையின் ஆரோக்கியம் மற்றவை எல்லாமே அனுகூலமாக இருக்குதுங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்டுங்க. ராசிநாதன் வந்து சூரியன் 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி பூர்வீக சொத்து, அசையா சொத்து, அசெட்ஸ் வாங்குவது சூப்பராக இருக்குதுங்க. தாயின் ஆரோக்கியம் ஆகியவற்றில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அசெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம், அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. லேசான தடுமாற்றம் தெரியுது, பெருசாக பயம் இல்லை. 8ல் இருக்கக்கூடிய அந்த சனி வந்து இருக்கங்காட்டி உங்களுக்கு சவாலான அமைப்பாக தான் தெரியுதுங்க. ஆயினும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நீங்கள் சனியை வெற்றி வரக்கூடிய காலகட்டம், தன்னம்பிக்கை உயரும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியும் கொண்டு வராரு உங்களை. 12ல் இருக்கக்கூடிய வக்கரமான குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செலவுகளை கொஞ்சம் இழுத்து விடுற மாதிரி தெரியுதுங்க. டீப்பாக பார்க்கலாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுடைய கருத்துக்களுக்கு 10 பேர் இருந்தால் கூட தனிப்பட்ட மதிப்பு மரியாதை ஒரு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் சொல்கிற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் அப்படின்னு 2 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டானாலும் பேசுவாங்க. புதிய விஷயங்களில் புதிய திட்டங்களை புதிய செயலாக்கம் ஏதாவது பண்ணிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. மற்றபடி சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யுங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. நல்லா லாபம் கிடைக்குங்க. 7ல் இருக்கக்கூடிய ராகு கூட்டாளிகளுடன் சற்று கவனமாக இருந்தால் கூட போதும், கொஞ்சம் நல்லதே செய்வார், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன ஒரு முயற்சி கொடுத்து புதிய முதலீடுகள் செய்யணும்னா அதுக்கு ஒன்று ஆலோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரை தள்ளி போடுவது நல்லது. இருக்கிற ஏசிட்டிஸ் தொழில் வியாபாரத்தை பண்ணிங்கன்னா சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றொரு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய சந்திரன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் நிதி வரவை உண்டாக்கி தரக்கூடிய தன்மையில் ஸ்ட்ராங்காகவே இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கார். 12ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கங்காட்டி வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். செலவுன்னு தோணும், அது உருப்படியான செலவாக தேவையில்லாத செலவாக முடிவு பண்ணிக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்ப குடும்ப உறவுகள் இன்றைக்கி பெரியவங்க ஆதரவு உங்கள் குடும்பத்தில் உண்டு, ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அசையா சொத்துக்கள் அங்கே உண்டான அதிர்ஷ்டம் பல டைம் இதே 3 டைம் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதோ ஒரு அசெட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அற்புதமான உறவு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள், 2 பேரும் கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு போகணும், ஒரு வேண்டுதல் வைக்கணும், ஒரு ப்ரீ பிளான் நடத்துவீங்க. ராகுவின் பார்வை உறவில் சின்ன குழப்பத்தை தந்தால் கூட அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சின்ன வார்த்தையாக இருக்கும், அது வந்து தப்பாக மீனிங் எடுத்துக்க போகிறாங்க. ராகு அப்பா எப்படி நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கிற போகிறார். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனமாக இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்க. மற்றபடி சேம் டைம் காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்போ அது சிறக்கும், பிரச்சனை இல்லை. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. பெற்றோர்களின் ஒப்புதல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளையை காதலிக்கிற நல்ல உள்ளதானப்பா, ஓகே நான் பார்த்தா கூட அது மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்காதுப்பா அப்படின்னு ஒரு சப்போர்ட் சூப்பராக இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு பிடித்தான் சூப்பராக இருக்குதுங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க, கவலைப்படாதீங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டின் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி தெரியும். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கணவனிடத்தில் அன்பு பண்பு பாசத்துக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு சவால் வந்தால் கூட ஜெயிச்சிருவீங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் தாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய பசங்களை நல்லா படிப்பாங்க. வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. போட்டித் தேர்வுகள் ஏதாவது வந்ததுன்னா, கிளாஸ் எக்ஸாம் வந்தால் நல்லா வெற்றி வரக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குது பசங்களை பொறுத்த வரைக்கும். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தன்னம்பிக்கை ஓகோன்னு அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் மூலம் தொழில் வியாபாரம் செய்வர்கள் லாபம் அதிகரிக்கும். காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் கேது. கேது எங்கே இருக்காருங்க? லக்னத்தில் இருக்காருங்க. இருக்காலே சற்று தனிமையை உணர்ந்தால் கூட தொழில் வியாபாரத்தை கைவிட்டுற மாட்டாங்க. சில பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கேதுடைய தன்மையினால். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் ஒரு எண்ணம் முன்ன பின்ன வந்துட்டு போகும். சொகுசான பல விஷயங்கள் செய்யணும், சொகுசான பல பொருட்களை வாங்கி சந்தோஷப்படணும் எண்ணம் வரும். ஆர்வம் அதில் அதிகரிக்கும். உறவுகளில் மகிழ்ச்சி நீடிக்கும். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. சூப்பரான ஒரு நாளாக கொண்டாட போகிறீங்க. என்ன காரணம்னா, உங்கள் நட்சத்திரநாதன் யாருங்க? சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா 4ஆம் வீட்டில் ராசிநாதனுடன் சூரியனுடன் இணைந்துள்ளதால் வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு. யோகம் இருக்குங்காட்டி இன்றைக்கி சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா.
சரி, உத்தரத்தை எடுத்து பார்க்குறப்போ உங்களுடைய வேலைக்கு உங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கும் தாய் வழி உறவுகள் இருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. என்ன காரணம்னா உங்கள் நட்சத்திரநாதன் வந்து சூரியனுங்க. சூரியன் மறுபடியும் நாளில் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கார், வலுப்பெற்று இருக்கிறார். அதனால் நிர்வாக திறமை நினச்சதை ஓரளவுக்கு நடத்தி தரக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குது உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். சரி, அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா நீங்கள் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு ரெட் அண்டு கோல்டன் கலர் சார்ந்த ஒரு வித்தியாசமான கலர் நல்லா இருக்குது. சூரியனை வழிபடுவதும் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி நிதி நிலைமையை சீராக்கவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் அனுகூலம் நிறைந்த அமோகமான நாளுங்க. தொழில் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க, பலம் கூட்டும் நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு மேலே என்ன நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. முருகா சரணம். கன்னிராசி நேரலே உங்கள் ராசிநாதன் புதனுங்க. இன்றைக்கி உங்கள் 2ஆம் வீட்டில் உங்களுக்கு அந்த புதன் உங்கள் ராசிநாதன் இருக்காரு. சரி, 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்காங்க. 6ஆம் வீட்டில் ராகுவும் மாதிரி சேர்ந்துக்கிட்டாங்க. 7ஆம் வீட்டில் சனி தனியாக பார்த்துட்டு இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் தனியாக இருக்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் அமைதியாக இருக்கார். 12ஆம் வீட்டில் கேதுவா பார்த்துக்கலான்னு தைரியமாக இருக்காருங்க. அவர் தைரியமாக இருக்கார், நம்மளை தைரியப்படுத்துவார்னு பார்க்கலாங்க. சரி, சந்திரன் வந்து 8ஆம் வீட்டில் இருந்தால் என்னாகன்னு பார்த்தா திடீர் அலைச்சல், மனக்குழப்பங்கள், பண விஷயங்கள் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு தெரியுதுங்க கொஞ்சம். சரி, பார்த்தா ராசிநாதன் புதன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறான்னு சொல்லியிருக்கோம். அதனால் உங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கணும், கடமை உணர்வு உணர்ந்து நீங்கள் செயல்படணும். நிதி நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணணும். இன்றைக்கி யோசிப்பீங்க, நீங்கள் யோசிக்க வைப்பாங்க புதன். சரி, 3ஆம் வீட்டில் கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடைய இணைவு சிறப்பான அமைப்பான அமோகமான அமைப்புங்க. தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக கிடைக்க போகுது. 11ல் இருக்கக்கூடிய வக்கரமான குரு வந்து லாபம் மற்றும் நிதி வரவில் சாதகமான அமைப்பை தர்றாங்க. 7ல் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்வில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு, அதில் ஒன்றும் தயக்கம் வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவு நீடிக்கும். எந்த மனத்தாங்களும் இருக்காது. கடினமான வேலை எது கொடுத்தாலும் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஒரு தன்மை நல்லாயிருக்கு உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகள் ஒவ்வொரு விஷயம் வெளிப்படும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய தன்மை தொழில் வியாபாரத்தில் அமோகமாக இருக்குதுங்க. தைரியமாக முடிவெடுப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க. லாபம் தரக்கூடிய முடிவாக தான் அது இருக்க போகுது. புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்குதுங்க. மற்றபடி பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறவங்களும் நிதானத்தை கடைபிடிச்சு அனுசரித்து போவீங்க. தன்மை நல்லா இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 11ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருந்தால் கூட நிதி வரவு திருப்தியாக தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் கூட உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். கண்ட்ரோல் ஃபார் யுவர் மணி. கடன்களை திருப்பி செலுத்த நல்ல ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலை கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குதுங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா நிறுத்தி நிதானமாக ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இளைய சகோதரிகளின் ஆதரவு குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட சில முடிவுகள் எடுப்பதில் சில தாமதங்கள் வரும். தாமதம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டுறாதீங்க எந்த முடிவு எடுக்கிறப்போ. சரி, கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா 7ல் இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவி உறவில் சற்று நிதானமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அம்மனிகிட்ட சொல்லிட்டு போயிருப்பீங்க, காலையில் 6 மணிக்கு வர ஃபஸ்ட்டு சினிமா கூட ரெடியாகனு சொல்லியிருப்பீங்க. வழக்கம் போல் நீங்கள் 6 மணிங்கிறது மறந்துட்டு காலையில் 7 மணிக்கு வருவீங்க. அம்மனி பேசவே மாட்டாங்க. அம்மனி ஏதோ மூட் அவுட் நினச்சிட்டு இருந்தால் கூட அவங்க சினிமா பற்றி பேச மாட்டாங்க. உங்களுக்கு லேட்டாக ஞாபகம் நைட்டு 9 மணிக்கு தூங்குறப்ப ஏங்க சினிமா பாட்டு வந்தாச்சு இல்லை, படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அடா மறந்துட்டேன் மணி. உங்களுக்கு என்னை பற்றி நினப்பு எப்போ தான் இருக்குது? கல்யாணமான புதுசில் ஒரு 6 மாதம் அப்படியே முன்னாடி சுற்றிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் வந்து உங்கள் முன்னாடி சுற்றினா கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நம்ம உழப்பாக இருக்குது அப்படின்னு சண்டைக்கு வந்து ஏறுவாங்க. ஒரு சினிமாவுக்கு வந்த பிரச்சனை இருக்குது. இப்படி ஒரு மறதியான குணத்தால் கணவன் மனைவிக்குள்ளே, அதுவும் கணவனால் மனைவி லேசாக சஞ்சலப்படுவாங்க. இருந்தால் கூட இல்லை மணி உனக்கு செய்யாதுதான் அப்படின்னு ஒரு ஹோம் தேட்டரை வாங்கி வைக்கிற விடு அப்படின்னு ஏதோ அப்படியே அதையும் பேசி சமாதானப்படுத்துவீங்க. இருந்தால் கூட இரவில் பிரச்சனைகள் நீங்கி இணக்கமாக இருப்பீங்க 2 பேரும். இல்லை இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தானே செய்ய குடும்பம். அப்படிப்பட்ட உங்களுக்கு காதல் நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. துணையின் உணர்வுகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேச்சுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கண்டிப்பாக உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான அமைப்பு தெரியுதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். சில பேர்த்துக்கு அப்பப்போ ஓய்வும் தேவைப்படும். வீண் அலைச்சல்கள் இருந்தால் குடும்பத் தலைவியை பொறுத்தவரைக்கும் அலைச்சல் அளவு நல்லது.
கணவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போய் செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஏக்கம் கல்யாணமான பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்துக்காகத்தான் உழைப்பீங்க, குடும்பத்துக்காக பிள்ளை குட்டிக்காகத்தான் எல்லா வேலையும் செய்வீங்க. கணவன் அப்பப்போ மறதியாக இருக்கிற காரணம் அதை பற்றி பெருசாக அலட்டாமல் இருந்துட்டிங்கன்னா குடும்பத்தில் வேறு எந்த பெரிய தொந்தரவும் இல்லைங்க. கொஞ்சம் என்ன பண்ணுறது, ஆம்பளைனா கொஞ்சம் புத்தி அப்படித்தான் இருக்க மாதிரி நினச்சிருப்போம். மற்றபடி கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் சிறப்பாக காணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களோட ஆதரவு ஆசிரியர்கிட்டையும் சரி, டீச்சர்ஸ்கிட்டையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு நண்பராக எல்லாத்துட்டையும் விளங்குவீங்க. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குங்க பசங்க உள்ளீங்களா, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தைரியம் கூடும், அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக தெரியுதுங்க. சகோதரர் வகையில் ஆதரவு நல்லா இருக்குது. காரணம் உங்கள் நட்சத்திர நாதன் யார்? சூரியன். சூரியன் எங்கே இருக்கார்? 3ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் ஆளுமை திறன் அதிகரிக்கும், கவலைப்படாதீங்க. அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் இனிமை தனிமை கூடும். ரைட்டா? அப்புறப்பட்ட உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வு பற்றிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நிகழும். சில சமயம் முடிவெடுக்கணும், தனிமையில் போய் முடிவெடுத்தால் கொஞ்சம் யோசனை நல்லா இருக்குமே திங்கிங் உங்களுக்கு வரும். காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் பண விஷயங்களில் கவனமாக இருங்க. அதுவும் இல்லாமல் முடிவெடுப்பதில் 10 பேரோட சேர்ந்த குழப்பம் வரும். தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தீங்கன்னா சூப்பராக எடுப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை மேலோங்க போது. உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், கவலைப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய்ங்க. அந்த செவ்வாய் எங்கே இருக்காருங்க? 3ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்காருங்க முருகா. அதனால் எந்த சவாலையும் எதிர்க்கக்கூடிய தைரியம் கண்டிப்பாக பிறக்கும், கவலைப்படாதீங்க. சூப்பருங்க. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்த்தா ப்ளூ கலர், க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது. குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்க. இது விநாயகரையும் பண்ணிங்கன்னா தடைகளை நீக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு. இன்றைக்கி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் இருந்தால் கூட தைரியமும் புத்திசாலித்தனமும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஓங்குதாங்காவே நல்லா இருக்குதுங்க. நிதானமும் நம்பிக்கையும் தேவை என்ற அமைப்பில் குடும்பத்தை மனைவி கிட்ட அனுசரித்து போனீங்கன்னா அந்நியோனியும் அதிகரிக்கும். மற்றபடி வேறு பெரிய தொந்தரவுலாம் எதுவும் இல்லைங்க. போயிட்டு விட்டுங்களா கன்னிராசினர்களே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே, லக்னத்திலேயே புதனன் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி அட்டாச் ஆகிட்டாங்க. 6ஆம் வீட்டில் சனி என்ன இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது தனியாக இருக்கார். இதுதான் உங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பு முருகா. சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி உங்களுக்கு திடீர்னு சொல்ல முடியாத ஒரு சிரமங்கள், அலைச்சல்கள், மனதில் குழப்பங்கள், பண விஷயங்கள் கவனமாக இருக்கும்னு சொல்ல வர்றாங்க. சரி, ராசிநாதனை சுக்கிரன் 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்குங்காட்டி உங்களுக்கு சிறப்பான அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. நிதி நிலைமை மேம்படும். அதே சமயத்தில் ஆனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா தான் காரிய வெற்றி பலிதமாக இருக்குங்க. 10ல் இருக்கக்கூடிய குரு வக்கரமாக இருக்காருங்க. அது மட்டும் இல்லை 6ல் சனி இருக்காருங்க. அதனால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. எதிரிகள் கிட்டேயே வரமாட்டாங்க. ஓகே, உங்களை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஒரு பாண்ட் அமைகிற மாதிரி அமைஞ்சுக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. புதிய பொறுப்புகள் தேடி வரும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சி சாதகமாக இருக்குதுங்க. மேலே எல்லாமே நல்ல பாசிட்டிவாக இருக்குது. தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் அப்படித்தான். அதே மாதிரி வர்த்தக ரீதியாக ஒரு சிறப்பான ஒரு டீமோடு செயல்பட்டு வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய பல யுக்திகளை கையாண்டு வியாபாரம் தொழிலை செழிக்க வைப்பீங்க. போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு அனுகூலமான நாள் இருந்தால் கூட அதை 1-2 டைம் யோசனை பண்ணி தான் பண்ணுவீங்க. உஷாரான நாளாக தான் இருக்குது. மற்றபடி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயோட இணைவு காரணமாக நிதி நிலைமை சந்தோஷமாக இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குதுங்க. வராக்கடன் கூட வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் தேவையற்ற செலவுகளை வைக்கிற தன்மை ரெடியாக இருக்கார். அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்க. கடன் பிரச்சனையில் தொந்தரவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. பேச்சில் ரொம்ப நிதானமாக தான் பேசுவீங்க. குடும்பத்தில் அதிக நேரம் செலவிடுவது மனசிற்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்ட்டு காலையில் முடியாட்டி கூட சாயந்தரம் நேரமே வீட்டிலிருந்து தொழிலோ வியாபாரமோ வேலையோ டக்குன்னு வீட்டுக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் பேசி அளவுளவு சந்தோஷப்படுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், பாண்டிங் சூப்பராக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி உறவுகளை பார்க்குறப்ப அதுவும் அங்கே தான் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் நல்லா இருக்குது. ஐசோலேட்டட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபேமிலி, தனியான குடித்தனம் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சுப நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்கும்.
ஒரு அலையன்ஸ் பார்த்து வைக்கிறது, ஒரு நல்ல செய்தியை பற்றி சொல்கிறது, ஒரு சுப நிகழ்ச்சி உங்களால் நடக்கும்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு தாம்பத்தியம் அமோகமாக இருக்குதுங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உறவான நாள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. காதலர் அப்படின்னு பார்க்குறப்போ காதல் உறவுகள் கூட இன்றைக்கி மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. ஒருவருக்கொரு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்குறாங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை மிக மிக சாதகமான புதன் அமைச்சு கொடுக்குறார் புதன்கிழமையில். சூப்பருங்க. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு அதீத முக்கியத்துவம் கிடைக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான நாள் அப்படின்னு சொல்லாங்க முருகா. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கங்கே ஓடி ஓடி உழைச்சி ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படுங்க. மற்றபடி வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்லா பார்த்துக்குவீங்க. உங்கள் வேலையை சிறப்பாக செய்வீங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான நாள் தானுங்க. உங்களுடைய ஆதரவு, மற்றவங்க ஆதரவு உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். ரைட்டுங்களா? உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பசங்களில் நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, ரிசர்ச் யூனிட்டில் படித்தாலும் சரி. சூப்பருங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா நிதி நிலைமை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பேச்சால் லாபம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சமாளிச்சிருவீங்க. அந்தளவுக்கு திறமை நல்லா இருக்குது. தைரியமான முடிவுகளை துணிஞ்சு எடுப்பீங்க இன்றைக்கி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய்ங்க. செவ்வாய் 2ஆம் வீட்டில் ராசிநாதனுடன் சுக்கிரன் இணைஞ்சிட்டார். அதனாலேயே உங்களுடைய செல்வம் பெருகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சிக்கு பலிதம் கிடைக்கும். யாருக்கு? சித்திரைக்கு. சரிங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுடைய புத்திசாலித்தனம் அங்கங்கே வெளிப்படும். அதே சமயத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவுமே அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க. என்ன காரணம்னா உண்டுங்க, உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகுங்க. ராகு எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் மாந்தியுடன் சேர்ந்துட்டாருங்க. அதனால் மாந்தி அமைதியாக இருக்காருங்க. திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்பாராத லாபத்தை உருவாக்கி தருவார் உங்கள் ராகு. அனுகூலமான இருக்கார். சரி. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்லா இருக்குதுங்க. எல்லாத்துடைய ஆதரவு அமோகமாக கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உங்கள் நட்சத்திரநாதன் குருங்க. குரு எங்கே இருக்காருங்க? 10ஆம் வீட்டில் தான் வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் வர மாதிரி இருந்தால் கூட கடைசியில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு விசாகத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி. அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா நீங்கள் 1ஆம் நம்பர் சூப்பருங்க. 6ஆம் நம்பர் அதை விட சூப்பருங்க. உங்களுக்கு ஒயிட் மற்றும் கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் சூப்பர் காம்பினேஷனுங்க. நீங்கள் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்கள். அல்லது மகாலட்சுமி தாயாரை வழிபட்டிங்கன்னா செல்வம் பெருகும். சரி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழில் மற்றும் வியாபாரம், வேலை எல்லாத்துலேயுமே அல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தைரியமான முடிவுகள் லாபத்தை தரும். அசாத்திய துணிச்சல், அமோகமான வெற்றி அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அப்படி இருந்தால் கூட உங்கள் லக்னத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனீஸ்வரன் தனியாக இருக்கார். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் கேதுரன் தனியாக இருக்கார். 12ஆம் வீட்டில் புதனும் தனியாக இருக்கார். இந்த அமைப்பெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் மேம்படும். ஆல் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். சரி. ராசிநாதன் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறார். அதாவது லக்னத்திலேயே இருக்கார். அதுவும் சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் சிறப்பான அமைப்பு. உங்களுக்கு தன்னம்பிக்கை மேலோங்க போகுதுங்க. முதல் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு டபுள் பாசிட்டிவ் பாயிண்ட். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தும். அது சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். சரிங்க. 9ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அவர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னா கண்டிப்பாக. மற்றும் அதிர்ஷ்டம் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் ஒரு குறைவு இருந்தால் கூட நிறைவு பண்ணி கொடுப்பார். நல்லா தான் இருக்குது. ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் ஆளுமை திறமை அதிகரிக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை அதிகரிக்கும். திட்டங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் முருகா. சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. புதிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். தொழில் மற்றும் அது மாதிரி பார்க்குறப்ப சிறப்பான லாபம் தானுங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. கூட்டாளிகளுடன் நல்ல உறவு நீடிக்கும். புதிய முதலீடுகளுக்கு ஒரு அனுகூலமான நாள், அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லாங்க. சரி. உங்களை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 9ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருந்தால் கூட நிதி நிலைமை சீராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைகளை கொஞ்சமாக தீர்த்து வச்சுருவாங்க. மற்றபடி சுப செலவுகள் ஏற்படக்கூடாத வாய்ப்பும் நல்லா இருக்குது. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. உடன்பிறப்புகளின் ஆதரவு அமோகமாக இருக்குது. தாய் வழி உறவுகளிடமிருந்து நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் உண்டு. சரிங்களா? சரி. குடும்ப உறவு பாண்டிங் சூப்பராக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி உறவு பார்க்குறப்ப அது அந்நியோன்யம் அமோகமாக இருக்குதுங்க.
விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தாம்பத்திய உறவு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் நினைப்பதை இன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் நினைப்பதை மனைவி செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அம்மனி வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட நமக்கு வீட்டுக்காரனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் மறந்து உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை செஞ்சு தாம்பத்திய உறவை நீட்டிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. குழந்தை குட்டிகள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரைட்டா? அதனால் கணவனும் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இன்றைக்கி இல்லறம் பொங்க நீங்கள் 2 பேரும் ஒரு துணையாக இருப்பீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. திருமணத்துக்கான முயற்சிகள் சாதகமாக இருக்கும். காதலியை புரிஞ்சுக்குவாங்க. காதலி பல கஷ்டங்கள் இருந்தால் கூட ஃப்யூச்சர் கணவனை புரிஞ்சுக்கிட்டு தன்மையாக நடந்துக்குவாங்க. உற்சாகமான காதல் சூப்பருங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆளுமை திறமை நல்லாவே தெரியுதுங்க. மேலதிகாரிகள் பாராட்டு உண்டு. வேலையில் சுணக்கம் கிடையாது. இன்றைக்கி கஷ்டங்கள் இருந்தால் தாண்டி ஜெயிச்சிருவீங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை சீரும் சிறப்புமாக பண்ண போகிறீங்க. கணவனுடைய ஆசைகள் என்னவோ அதை அவர் சொல்லாமலே நிறைவேற்றக்கூடிய தன்மை அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை குட்டிக்காக நீங்கள் ஒரு அடாப்டாக இருக்க போகிறீங்க. சூப்பரான இல்லத்தரசியாக நீங்கள் மிளற போகிறீங்க. குடும்பம் உங்களாலேயே ஜொலிக்க போகுது. அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய பசங்க உள்ளே சூப்பராக இருக்கிறாங்க. போட்டித் தேர்வுகள் காலேஜில் கிளாஸில் டெஸ்ட் வச்சா கூட நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை. பசங்களுக்கு நல்ல அறிவுத்திறன் மேம்படக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. சரி, விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக தெரியுது. முருகா ஆன்மீக நாட்டம் சில பேர்த்துக்கு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் லேசான கவனம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்கள் நட்சத்திரநாதன் குரு எங்கே இருக்கார் அப்படின்னா 9ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார். அதனால் நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். நல்ல தொழிலை அமைச்சு கொடுப்பார். நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பார். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா. சரி, அனுசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கடன் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட தீந்துரும். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஓங்குதாங்க சிறப்பாக கொண்டாட போகிறீங்க. மனைவியை கொஞ்சம் கொலவ போகிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா சனி உங்களுடைய நட்சத்திர நாதன் சனிங்க. சனி எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருந்தங்காட்டி உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. அது பிள்ளைகள் வழி மகிழ்ச்சி அமோகமாக நடக்கும். அனுசம் நட்சத்திரக்காரங்களே. சரி, கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். இல்லைன்னா வரவு ஒரு பக்கம் இருக்கும், செலவு 2 பக்கம் போயிட்டு இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு ஐயப்பாடும் வராது யாருக்கும். காரணம் உண்டு. காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் புதனுங்க 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் தேவையற்ற அலைச்சல் மற்றும் செலவுகளை இழுத்துற மாதிரி இருக்கார். யாருக்கு? கேட்டைக்கு. உஷாராக இருந்துக்கும். அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு மற்றும் மெரூன் சார்ந்த கலர் நல்லா இருக்குது. நீங்கள் முருகக் கடவுளை மனசார ப்ரே பண்ணுங்கள். சிரமங்கள் வந்தால் யாமருக்க பயமே குறைச்சி கொடுப்பாருங்க. சரி, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான மற்றும் அனுகூலமான நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியுதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. அப்பப்போ தன்னம்பிக்கை குறைஞ்சா கூட உற்சாகம் குறைவின்றி யாராவது மோட்டிவேட் பண்ண நீங்கள் வெற்றி காணக்கூடிய தன்மை நிச்சயம். இன்னைக்கு தன்னம்பிக்கையே தாரக மந்திரம். மன எழுச்சிக்கு அதுவே உறுதியான வெற்றி அப்படின்னு நம்பி இன்றைக்கி செயல்படுவீங்க. அதுவே நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வாங்க தனுசு ராசி நேயர்களே. முருகா, இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு வழக்கமாக இருந்தால் கூட 3ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனியனன் தனியாக இருக்காருங்க. சரி, 5ஆம் வீட்டு பக்கத்தில் யார் இருக்கானா சந்திரன் தனியாக பார்த்துட்டு இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்கார். 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அப்புறம் 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 3 அமைப்புகளும் சேர்ந்து உங்களுக்கு பலன் தர போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் முருகா, இன்னைக்கு சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி புத்திசாலித்தனமான முடிவுகள், அந்த முடிவை உறுதித்தன்மையோடு எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அன்பு, பாசம், காதல், உறவு மற்றும் குழந்தைகளின் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னைக்கு. சரி, 8ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கங்காட்டி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறவங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட திடீர் பணவரவுக்கு அதிர்ஷ்டத்தை அவங்களே பண்ணித்தராங்க. யார்? குரு. சரி, 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயினுடைய இணைப்பு என்னென்னா வீண் செலவுகள், கொஞ்சம் மனசு அலைவாயுடைய தன்மை கொஞ்சம் அலைச்சல் உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. சரி முருகா, வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய இடத்துல சற்று கவனமாக இருங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். மேலதிகாரிகளிடமானாலும் சரி, உங்கள் சபார்டினேட்டில் பேசுகிறப்போ வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் கவனமாக இருக்கும், நிதானமாக பேசணும். நீங்கள் சொல்லி அவங்க தப்பாக அவனை புரிஞ்சுட்டாங்கன்னா நெகட்டிவாக போயிடும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. சரிங்க, உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த எடுத்து பார்த்தா அங்கேயும் பார்த்தா கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தொழிலில் செய்கிறப்ப உஷார்த்தன்மை கண்டிப்பாக வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல ஒரு கரெக்டாக இருந்துக்குங்க. வரவு ஒரு வாக்கு இருந்தால் கூட செலவும் அதிகமாக தெரியுதுங்க, கொஞ்சம் சுமாரான பலனாக தெரியுதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா.
சரி, நிதிநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா 8ல் இருக்கக்கூடிய குரு வக்ரசைடில் இருக்குங்காட்டி திடீர் பணம் வருங்க. இருந்தால் கூட 12ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்த பணத்தை செலவு கொண்டு போ அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? வரவு ஒரணா செலவு 2 அணா அப்படிங்கிற கணக்கில் தெரியுதுங்க. முதலீடுகள் பண்ணிங்கன்னா அதில் ஓரளவுக்கு வருமானம் வரும், சமாளிச்சுக்கலாம். ரொம்ப பெரிய கடன் பட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லை, வரவு தங்கிலியங்கிற ஃபீலிங் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் உங்களுடைய பெரியவங்க ஆசீர்வாதம், மாமனார் மாமியார் அப்பா அம்மா ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இளைய சகோதரர்கள் ஆதரவு உண்டு. ரைட்டுங்களா? பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. கணவன் மனைவி உறவு அப்படின்னா அதுலேயே அப்படித்தான். தம்பதிகளிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீயா நானா அப்படின்னு போட்டி ஓடாமல் நீயும் நானும் சேர்ந்தா தானியா வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் குடும்பத்தை பற்றி நல்லா கொண்டு போய் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். பேச்சுவார்த்தையை சூப்பராக நடக்குங்க. இன்னைக்கு கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்கும், பிரச்சனை இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நம்ம காதலை நாம தான் டெவலப் பண்ணிக்கணும். அடுத்த கட்ட முயற்சிக்கு, திருமணம் என்ற முயற்சிக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். உங்களுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுப்பீங்க. காதலும் ஃபியூச்சர் மனைவியும் இருக்கக்கூடிய ஒரு அம்மனையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும். சரி, அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வந்ததில் போகிற பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறப்போ சரி நிறுத்தி நிதானமாக பேசுங்க. பேச தெரியலையா, அது பதில் தெரியலையா, அமைதியாக போவது ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கசாமுசான செலவு பண்ணக்கூடிய தன்மை அதிகரிக்கும். பணம் தான் இருக்குதே, வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாங்க, என்ன வேலைக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அது கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். உங்களுக்கு அப்படி தான், ஓடியாடி உழைச்சா கூட அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. ரைட்டா? எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறோம், கவனமாக பேசுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கணவன்கிட்ட பேசினாலும் சரி, பக்கத்து விட்டு அக்காட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பசங்களுக்கு உண்டுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் அங்கங்கே வெளிப்படும். கல்வியில் எந்த தடையும் இல்லைங்க, நல்லா படிப்பாங்க. வெளியூர் வெளிநாடு சென்று செல்லக்கூடிய பசங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சூப்பராக வேலை செய்ய போகுது. ஆன்மீக நாட்டம் பல விதத்துக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களே என்ன காரணம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் கேதுங்க. கேது எங்கே இருக்காருங்க? 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக பலத்தை கூட்டி கொடுப்பார். ரைட்டுங்களா? கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கோங்க. பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். முருகா, கொஞ்சம் மன உளைச்சல் புரண்டு ஒருத்தர் தூக்கம் இல்லைங்க சார் அப்படின்னு தூக்கமின்மை வருவதற்கு வாய்ப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பூராடம் நட்சத்திரக்காரங்களே, உங்களை நட்சத்திரநாதன் சுக்கிரனுங்க. சுக்கிரன் எங்கே இருக்கார்? 12ஆம் வீட்டில் தனியாக இருந்தால் பரவாயில்ல. 2 பிரண்டையும் வச்சுருக்கார். சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்குங்காட்டி கொஞ்சம் வீண் செலவில் வச்சு கொஞ்சம் குழப்பி விட்டுருவார். என்ன பண்ணுறது? நல்லதே நடக்கும், குழப்படாமல் இருங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். சகோதர ஆதரவு நல்லாயிருக்கும். அம்மனியோட அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் 12ஆம் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செவ்வாயுடன் சுக்கிரனுடன் இணைஞ்சிருக்கார். அதனால் லைட்டாக அலைச்சல் செலவை கொடுத்தா கூட கையுற்ற மாட்டார். ஓகேங்களா? கொஞ்சம் கம்பேர் டு மூலம் பூராடம் உத்திராடம் ஓகே அப்படிங்கிறத சொல்ல தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படிங்கிறப்போ அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. உங்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, குறைகள் கண்டிப்பாக நீக்கி கொடுப்பார். எப்படி பார்த்தாலும் தனுசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கலவையான பதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதே சமயத்தில் ஆரோக்கியம் மற்றும் செலவுகளில் நீங்கள் கவனமாக இருப்பது இந்த நாளில் கொஞ்சம் நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். நிதானமும் நம்பிக்கையும் இந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க, சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த கேப்ரிகான் சொல்லக்கூடிய மகரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராகுவும் மதியம் அட்டாச் ஆகிட்டாங்க. 3ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்காருங்களா? பக்கத்து வீட்டில் 4ஆம் வீட்டில் யார் இருக்கிறா? எட்டி பார்த்தா சந்திரன் தனியாக கொண்டிருக்காரு. 7ஆம் வீட்டில் குரு வக்ரசைடில் இருக்கார். அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் கேதனம் தனியாக இருக்கார். 10ஆம் வீட்டில் புதனும் தனியாக இருக்கார். சரி, 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சந்திரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் ஒரு அசையா சொத்துக்கள், தாயின் ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவு, காதல் வலுப்படும் எல்லாமே அனுகூலமாக தெரியுதுங்க. பாசிட்டிவ். ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி 3ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்களுக்கு சிறப்பான அமைப்புங்க, சூப்பராக இருக்குதுங்க. தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் ஆதரவு உண்டு. டபுள் பாசிட்டிவ், சூப்பருங்க. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 3 பேரும் இணைஞ்சிருக்கங்காட்டி பயப்படாதீங்க. நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் நிதி வரைவில் சாதகமான சூழலை 3 பேர் சேர்ந்து அமைச்சு கொடுக்குறாங்க. ட்ரிபிள் பாசிட்டிவ். 7ல் இருக்கக்கூடிய குரு வக்ரசைடில் இருக்கக்கூடிய தன்மையும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது இருக்கங்காட்டி திருமண வாழ்விலும் கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் லேசான ஒரு இடர்பாடு. முதல் பார்த்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குது.
அப்போ 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் திருமண வாழையை கொஞ்சம் குறைச்சி தர்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? சமமான பலன் அப்படி தான் அர்த்தம். புரிஞ்சுதானுங்க? இதுதான் சூட்சமம். அப்புறப்பட்ட உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பொருட்கள் தேடி வரும். அதனால் வேலையை பொறுத்தவரை சுணக்கம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகள் சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் சரி, செய்யக்கூடிய தொழில் நல்லாயிருக்கு, அமைப்பு நல்லாயிருக்கு. வியாபாரம் அப்படித்தானுங்க, வர்த்தகம் சிறப்பாக இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளுக்கு ஒரு அனுகூலமான நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் காரணமாக நிதி வரவு திருப்தியாக தெரியுதுங்க. முதலீடுகளில் இருந்து நல்ல வருமானம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து விடும், கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப மகிழ்ச்சி பஞ்சம் இல்லைங்க. உடன்பிறப்புகள் ஆதரவு நல்லா இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட பேசியே சால்வ் பண்ணிடலாம். பெரிய இஷ்யூஸ் எங்கேயும் கிடையாது. தாயின் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல், மகிழ்ச்சியான சூழல் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ல் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கங்காட்டி கணவன் மனைவி உறவில் ஒரு சற்று நிதானம் வேணும். பெரிய விரிசலில் சின்ன கோடு உண்டு. விட்டு கொடுத்து செல்வதால் பிரச்சனைகள் நீங்கி இணக்கம் காணக்கூடிய தன்மை உருவாகும். ரைட்டுங்களா? காலங்காத்தால் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, அம்மனி ஒன்று சொல்லி விட்டாங்கன்னா அங்கே போய் மறந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும். அம்மனி காலையில் சொன்னியே வாங்கிட்டு வந்தியா, என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு அப்படின்னா அவங்க திருப்பி ஒன்று சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வரணும். அதை விட்டு போட்டு உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்குன்னு அம்மனி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதையே சொன்னேன், நான் பச்சை பயிர் வாங்கிட்டு வானேன், நீ பாசி பருப்பு வாங்கிட்டு வந்துக்கிற, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த கோடு ஒரு பிரச்சனை வரும். அதனால் அம்மனிக்கு ஃபோன் பண்ணி பச்சை பயிராக பாசி பருப்பான்னு டக்குன்னு கேட்டுருங்க. அதுதான் நமக்கு நல்லது. நமக்கு தெரியாத விஷயம் கன்ஃபியூஷனாக கேட்டுக்கணும். இது போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. அதே விஷயம் காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. திருமணம் தொடர்பாக பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்குது. காதலர் மகிழ்வாக இருப்பாங்க இன்னைக்கு. சரி, வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பேச்சுக்கு அதீத முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க முருகா. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செய்வீங்க. நம்ம எதை சொன்னாலும் வீட்டுக்காரன் மறந்து போயிடறான்னு அப்பப்போ ஞாபகப்படுத்தி சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, ஜூஸ் குடிச்சியா, வாங்கிட்டு வர பொருளை வாங்கிட்டு வரியான்னு அப்பப்போ ஞாபகப்படுத்தியே இருப்பீங்க. ஏன்னா அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்பேற்பட்ட நீங்கள் அவர் மட்டும் நம்பாமல் குழந்தை குட்டியும் நம்ப மாட்டீங்க. படிச்சியாடா, நல்லா எழுதுவியாடா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சந்தேகத்தினாலே உங்கள் மன உளைச்சலுக்கு கொஞ்சம் ஆளாகக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரைட்டா? எல்லாமே நல்லா இருப்பாங்க. அப்படின்னு நம்பிக்கை வளர்த்துட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் இன்றைக்கி மேம்படும். உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டியதான் நம்ம வேலை. அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக வெற்றி வருவாங்க. நீங்கள் யாரை பற்றி அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. படிப்பில் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் தானே பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமை சீராக தெரியுதுங்க. லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன் கண்டிப்பாக உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குங்காட்டி செல்வம் மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கும். பணப்புழக்கட்டம் சூப்பராக வச்சுருக்காரு. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் எந்த காரியத்தை செஞ்சு நீங்கள் ஜெயிப்பீங்க. அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி அசையா சொத்துக்கள் லாபம் கிடைக்கும். உங்களுடைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி சூப்பராக இருக்குது திருவோணத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான பலனை தர மாதிரி சொல்கிறாங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரம் அமோகமாக ஜெயிக்க போகுது. காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குங்காட்டி லாபம் அதிகரிக்கும். ஒரு நல்ல மனப்போங்கான தன்மை அதிகரிக்கும். அவிட்டம் சூப்பர் இன்னைக்கு. சரி, அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ப்ளூ கலர் கருப்பும் சார்ந்த கலர் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்ரீ அனுமார் இருக்கார்ல, அனுமாரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் தயக்கம் இல்லாமல் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழில் மற்றும் நிதி நிலைமை வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு அமோகமான முறையில் கூடியிருக்கணும். அதே சமயத்தில் வெற்றி கழிப்புடன் கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமோகமான நாள். குடும்பம் சூப்பராக இருக்குது. உங்கள் மகிழ்ச்சி பஞ்சம் இல்லாமல் இருக்குது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்களுக்கு ராசிநாதன் சனி கோச்சார அமைப்பு எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு லக்னம் அப்படிங்கிற இடத்துல 1ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. 2ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி எல்லாம் தனியாக இருக்காருங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தனியாக இருக்கார். 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் கேதனன் தனியாக இருக்கார். 9ஆம் வீட்டில் புதனும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாருங்க. 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. சந்திரன் வந்து பொதுவாக நீங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்கள் தைரியம் உற்சாகம் மன வலிமை அதிகரித்து கொடுப்பாங்க. இளைய சகோதரின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. பயணங்களால் அனுகூலம் இருக்குதுங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்டுங்க.
ராசிநாதனான சனி 2ஆம் வீட்டில் இருப்பது நிதி நிலைமை சீராக இருப்பதற்காக உதவி பண்ணுவார். பேச்சில் நிதானமாக இருக்கும்னு அதுவும் சொல்லி காமிக்கிறார். சரி, 10ஆம் வீட்டில் கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயோட அமைப்பு என்னென்னா தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மற்றும் மற்றபடி உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. 6ல் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 7ல் இருக்கக்கூடிய கேது இருக்காட்டி ஆரோக்கியத்திலும் திருமண வாழ்க்கையிலும் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பொதுவாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. புதிய பொறுப்புகள் கூட பலவது தேடி வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுடைய தொழில் முயற்சிகள் சாதகமாக இருக்குதுங்க முருகா. எல்லாமே ஒரு ஆதரவு நல்லாயிருக்கு. தொழில் சூப்பராக வேலை செய்யும். வியாபாரம் இப்படித்தான் சிறப்பான லாபம் தரக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு ஒரு அனுகூலமான நாள். தொழில் வியாபாரம் சிறப்பு. பஞ்சமில்லை முருகா. அதே சமயத்தில் முருகா, இன்றைக்கி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வரவு திருப்தியாக தெரியுதுங்க. முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் வருமானம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லைங்க முருகா. அதே சமயத்தில் உடன்பிறப்புகளின் ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்குது உங்களுக்கு. பயணங்களால் குடும்பத்துடன் கொஞ்சம் போகக்கூடிய அதுவும் செலவிடக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றைக்கி நல்லாயிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிங் சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது 7ல் இருக்கக்கூடிய கேது. கணவன் மனைவி உறவில் சற்று நிதானமாக இருங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி எதை பேசுகிறாலும் சரி புரியும்படி பேசுங்க. பதில் பேசாதீங்க. கேள்வியை கேட்டால் அமைதி வந்து பதில் சொல்லுங்க சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அப்போ தான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி அனுகூலமான ஒரு பலன் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு கேதன்னு சொல்கிறார். கேது சொன்னால் கரெக்டாக இருக்கும். அமைதியாக போய்க்குங்க 2 பேரும். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் உறவில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தொந்தரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க போதுங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. காதலை கொஞ்சம் அன்பை ஊற்றி வளர்த்துவீங்க. திருமணம் என்ற பேச்சுவார்த்தைக்கு அமோகமான வாய்ப்பு காதலுக்கு உண்டுங்க. இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு அதீத முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அருமையான வேலை ஒன்று கிடைக்க போது சூப்பராக இருக்கலாம். முயற்சி பலிதமாகும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் சிறப்பாக செய்வீங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனத்தாங்கள் வந்தால் கூட விட்டு கொடுத்து போவங்காட்டி அன்பு அரவணைப்பு கொஞ்சம் கொண்டு போயிடுவீங்க. சண்டை போட்டாலும் விட அந்த ஆளுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எது வந்தாலும் வெற்றி வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. புத்தி கூர்மை நல்லா வேலை செய்யும். நல்லா படிப்பாங்க. படிப்பு சார்ந்த வெளிநாடு மற்றும் வெளியூர் படிக்க போக நினப்பு இருக்கிற பசங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்பு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான காலகட்டம் நல்லா இருக்குது. மேல் அதிகாரிகளாகட்டும் வாடிக்கையாளராகட்டும் தொழில் வியாபாரத்தில் அமோகமாக இருப்பாங்க. சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய உங்கள் நட்சத்திரத்தினுடைய நாதன் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்ங்க. செவ்வாய் வந்து 10ல் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கிறார். ஆனால் உத்தியோகத்தில் வெற்றி உண்டு. வியாபாரம் தொழிலில் செழிப்பான வளர்ச்சி உண்டு. கவலைப்படாதீங்க. சதயவசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் அதீத முயற்சி எடுப்பீங்க. இருக்குது பார்த்துக்கலாம். கூட என்னை விட்டு ஆர்ஜைக்கு போகிறாங்க. ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் செஞ்சு பல விஷயங்களை அனுகூலமாக உங்களுக்கு மாற்றிக்குவீங்க. சகோதரின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. காரணம் உண்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரநாதன் ராகுங்க. ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே அமைஞ்சிருக்கார். லக்னத்தில் அமைஞ்சங்காட்டி உங்கள் மாந்தியுடன் சேர்ந்துட்டார். மாந்தியுடன் சேர்ந்தால் பயப்படலாம்னா கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க. திடீர் மாற்றங்கள் பயணங்கள் ஏற்படக்கூடிய லாபஸ்தானமான கண்டிப்பாக கொடுப்பார். கவலைப்படாதீங்க. கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல லாபத்தை கொடுப்பார் சதயத்தை பொறுத்த வரைக்கும். சரி முருகா, புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறப்ப கடன் பிரச்சனை இருக்குதே முருகா. தாங்க முடியாத தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் தீருங்க. எதிரிகளால் பல பிரச்சனைகள் வந்தால் கூட கவலைப்படாதீங்க. வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். காரணம் என்னென்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு வந்து இப்போ 6ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு உருவாக்கி தருவார். எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. சூப்பருங்க. அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் உங்களுக்கு ஒரு கருப்பு அல்லது இந்த கருப்பு சார்ந்த லைட் அந்த மாதிரி லைட் கலர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி ஆஞ்சநேயரே நீங்கள் வழிபடலாம். சனீஸ்வரனையும் வழிபடலாம். நல்லது நடக்கும். மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மற்றும் மிக அனுகூலமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாங்க. தொழில் மற்றும் நிதிநிலைமை சூப்பராக இருக்குதுங்க. தைரியமே வெற்றிக்கு வழி, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு 2 வகையில் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அதனால் சூப்பரான நாளாக இன்றைக்கி வெளியே போகும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மீனராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய அமைப்பு பார்த்தா இன்னைக்கு லக்னத்தில் சனியன் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 5ஆம் வீட்டில் தான் உங்கள் ராசிநாதன் குரு அண்ணன் வக்ரஸ்டேட்டில் தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டை பொறுத்தவரை கேதனம் தனியாக இருக்கார். 8ஆம் வீட்டில் புதன் பாப்பா பார்த்துக்கலாம் ரெடியாக இருக்கார். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அட்டாச் ஆகிட்டாங்க.
12ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. இப்படியெல்லாம் பார்க்குறப்ப சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி நிதி நிலைமை சீராக இருக்குமான சிறப்பாக இருக்குதுங்க. பேச்சில் இனிமை கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பிரச்சனையே கிடையாதுங்க. ராசிநாதன் எங்கே இருக்காரு? குரு 5ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்குது. புத்திசாலித்தனமான எடுக்கும் முயற்சிகளை கைவிட மாட்டீங்க. சூப்பரான குரு வக்ரமாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாருங்க. குழந்தைகளின் கல்வி சிறப்புடன் வழியை குரு பண்ணி தருவார். லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி சற்று கவனமான கொஞ்சம் சவாலான அமைப்பில் தான் இருக்கார். ஆரோக்கியத்திலும் புதிய முயற்சிகளும் கவனமாக இருங்க அப்படின்னு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயினுடைய இணைப்பு அதிர்ஷ்டம் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைப்பீங்க, ஒரு தடங்கள் வந்துடும். அதிர்ஷ்டம் இல்லையப்பா அப்படின்னு நினைப்பீங்க, அதுக்காக சொல்ல வரும். அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம வேலையை உண்டு நாம் உண்டு அடுத்த பற்றி ஏன் அப்படின்னு ஒரு கடின உழைப்புக்கு உண்டான வழியை கொடுப்பார். அதுக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. புதிய பொறுப்புகள் கூட தேடி வரும். அது வேலை பழுவாக நினச்சிடாதீங்க. அப்படி தான் நினைக்க தோணும். ஒரு வேலையை முடிக்கல, அதுக்குள்ள 5 வேலை கொடுக்குறா போகிற அந்த மேனேஜர் அப்படி நினைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் தான் பொறுப்பான ஆள். உங்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் கடினமாக உழைச்சி நிறைவேற்றுகிற நம்பிக்கையில் அவர் கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்ல, அதுக்காக சொல்கிறோம். மற்றபடி உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் சாதகமாக இருக்குதுங்க. எல்லாத்துடைய ஆதரவு அமோகமாக இருக்குது. சிறப்பான வியாபாரம் அமோகமாக நடக்க போகுது. புதிய முதலீடுகள் செய்யவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2இல் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 9இல் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிதி வரவு பொருளாதார மேம்பாடு நல்லாவே இருக்குதுங்க. முதலீடுகளில் இருந்து நல்ல வருமானம் கிடைக்கும், தப்பு இல்லைங்க. கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீந்துடும். ஸோ நிதி நிலைமை சூப்பர், டபுள் பாசிட்டிவ் தானே. மற்றபடி குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உறவுகள் இன்றைக்கி சீரும் சிறப்புமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்குதுங்க. உடன்பிறப்புகளின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. குழந்தைகளின் முன்னேற்றம் குடும்பத்திலேயே மகிழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ ஃபேமிலி பாண்டிங்கில் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா, தெளிவாக தான் இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நேற்றை விட ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் உணர்வு வெளிப்படும். 1000 பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடைச்சல் வரலாம், வேலையில் பல கஷ்டங்கள் வந்தால் கூட குடும்பத்தில் அந்யோன்யத்துக்கு பஞ்சம் இல்லை. மனைவி உங்களை அனுசரித்து போவாங்க. நீங்களும் அரவணைப்போட மனைவியை கொண்டு போவீங்க. அதனால் கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை மீனத்தை பொறுத்த வரைக்கும் பேசுவீங்க. எப்படி பார்த்தாலும் காதலும் சூப்பராக இருக்குதுங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சியை ஒரு சாதகமான நாள் அப்படியே மாற்றலாம். காதலி கூட நல்லா இருக்குது, அன்பு பலப்படும். அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு அதீத முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு மீனத்தில் அமைப்பு நல்லாயிருக்கு. சரி, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவி உறவு முதல் சொன்ன மாதிரி இல்லத்தரசிகளுக்கு அமோகமாக இருக்கும். நினச்சது சந்தோஷமாக இருப்பீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் பசங்கள்கிட்ட வெளிப்படும். அதனால் படிப்பில் நல்ல ஒரு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சீராக தான் தெரியுதுங்க. பேச்சால் நல்ல ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு காரிய வல்லமை மிக்க ஒரு நபராக மிளறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை பற்றிய பேச்சுவார்த்தை நல்லாவே நடைபெறும், ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்ன காரணம்னா அவங்க நட்சத்திரநாதன் குரு, அந்த குரு 5ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்காருங்க. அதனால் உங்கள் புத்திசாலித்தனம் கெடாது, ஒரு அதீதமான ஒரு திறமையோட வெளிப்படுன்னு வச்சுக்கலாம் முருகா. சரி, உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் நேற்றோட அதிகரிக்கும். காரணம் புதிய முயற்சிகள் அனுகூலமாக நடக்குமானா ஓரளவு சப்போர்ட்டாகவே இருக்குதுங்க. சகோதர ஆதரவு இருக்குது, எல்லாமே ஒரு அமைப்பு நல்லது. காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் சனி ராசியில் இருக்கக்கூடிய லக்னத்திலேயே அமைஞ்சிருக்கார். சற்று அலைச்சல் இருந்தால் கூட வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை கொஞ்சம் கொடுக்குறார். கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி ஒன்று வரும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவு செஞ்சீங்கன்னா கடன் வாங்கினாலும் பத்தாது அப்படின்னு சொல்ல வராங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பேச்சில் நிதானம் வேணும்னு சொல்கிறாங்க. காரணமெல்லாம் உண்டுங்க. என்ன காரணம் பார்த்தா உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனுங்க. புதன் எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் எதிர்பாராத பண வரவை கொடுப்பார். அதே சமயத்தில் சில சிரமங்களும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காண்டி வரும். டக்குன்னு நிறைவேறான்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களே. முருகா சரணம். அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. உங்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சால சிறந்தது. தடைகள் விலக்கி கொடுப்பார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதன்கிழமை ஒரு ஆவரேஜான நாள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம், அனுகூலமான நாள் அப்படின்னு சொல்லலாம். சில நட்சத்திரத்துக்கு கஷ்டம் இருந்தால் கூட பொதுவான பலன் பார்க்குறப்ப அமைப்பு நல்லா இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் நிதி நிலைமை சீராக இருக்குதுங்க. நம்பிக்கையே வாழ்க்கை அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தை ஏற்று நடந்துட்டு இருக்கிறீங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும். அப்படியே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? மிக்க நன்றி நண்பர்களே, சகோதரிகளே. வஜ்ரம் அஸ்ட்ரோவுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்து வர அனைவருக்கும் நன்றிகள், நமஸ்காரங்கள்.
உங்களுக்கு இது போல் டீட்டெயிலான பலன் தேவைப்படுதா அல்லது ரொம்ப அவ்வளோ வேண்டாம் சார் நினைக்கிறீங்களா, அல்லது இந்த பலனோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. போயிட்டு வரட்டுங்களா? நல்லது விளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சென்னிமலை முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.